வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிரமாதமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி காலையில் வாட்ஸ்அப்பில் நம்ம கேஜிஎஃப் நண்பர் பிரபு அவர்கள் ஒரு போஸ்ட் போட்டிருந்தார். அது சாதாரண ஒரு ஸ்டில் ஃபோட்டோ தான், வீடியோ கிடையாது. ஆனால் அது பேசுது பாருங்கள், பல வால்யூம்கள் பேசுது. அவ்வளவு நீளமாக அது பேசுது. ஒரு இலையில் சாதத்தை போட்டு வச்சுருக்காங்க, பிசைஞ்சு சாப்பிட வேண்டியதுதான் வேலை. ஆனால் அதை விட அந்த செய்தி மனசை பிசையுதுங்க, ரொம்ப பிசைஞ்சிருச்சு. அதனால தான் இன்றைக்கி நான் அதை சொல்லலாம்னு வந்திருக்கேன். நீங்களே பாருங்களேன், என்ன தான் போட்டிருக்குன்னு பாருங்களேன். பார்த்தீங்களா? ஒருவன் போதும் என்று என்னை வீச, இன்னொருவன் போதாது என்று என்னை தேடுகிறான். யார் சொல்றா? தூக்கி வீசப்பட்ட உணவு, தூக்கி வீசப்பட்ட உணவு. அந்த இடம்தான் மனசை பேசுகிற விஷயம். பாருங்க, ஒரு கல்யாண வீட்டுக்கு போனால் பெரிய இலை போட்டு நல்ல விருந்து கொடுக்குறாங்க. 32 வகை கறின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு எத்தனை வேணால் வைக்கலாம், அந்த அளவுக்கு இருக்குது வெரைட்டி நம்மகிட்ட. ஆனால் இன்னைக்கு கல்யாணத்துக்கு வரக்கூடிய மனிதர்கள் எப்படி சாப்பிட்றாங்க அப்படிங்கிறத நீங்கள் வேணால் எங்கேயாவது கல்யாணத்தில் போய் செக் பண்ணி பாருங்கள். முக்கால்வாசி பேருக்கு சுகர் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, வேறு சம் ப்ராப்ளம் இருக்குது, டைஜஷன் ப்ராப்ளம் இருக்குதுன்னு அளவாக சாப்பிட்றாங்க. சின்ன குழந்தைகள், ஒரு 10 வயசுக்கு உட்பட்டவர்கள் சரியாகவே சாப்பிட மாட்டாங்க. நடு வயதில் இருக்கவங்களும், நல்லா சாப்பிடக்கூடிய வயசில் இருக்கவங்களும் எனக்கு அது வந்துடும் இது வந்துடும் அப்படின்னு முன்ஜாக்கிரதை முத்தண்ணா மாதிரி இவங்களும் சாப்பாட்டில் கண்ட்ரோல் பண்ணிடுறாங்க. நிச்சயமாக 2 இலையில் சேர்த்து ஒரு ஆளுடைய சாப்பாடு வீணாக போயிட்டுருக்கு. நம்ம கம்ப்யூட்டர் வச்சுருக்கோம், அது வச்சுருக்கோம், இது வச்சுருக்கோம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு எல்லாம் நம்ம ரொம்ப அட்வான்ஸாக இருக்கோம். எதுலையாவது ஒன்றில் அரிசியோ பருப்பையோ உற்பத்தி பண்ண முடியுமா உங்களால்? நிச்சயமாக முடியாது. அப்போது விவசாயம் இல்லாமல் எந்த விதமான உணவுப் பொருளும் நமக்கு கிடைக்காது. ஒரே நேரத்தில் 1000 இட்லி சுடக்கூடிய மிஷின் இருக்கு நம்மகிட்ட. தோசை சுடுறாங்க, சப்பாத்தி சுடுறாங்க, பூரி கூட சுடுறாங்க மிஷினில். ஆனால் எல்லாத்துக்கும் மூலப்பொருள் என்ன? அந்த பயிர் வகைகள் தான். அரிசி, உளுந்து, கோதுமை, மற்ற ஐட்டங்கள். அப்போது இது எல்லாம் இல்லாமல் அது இல்லை. அப்பேற்பட்ட உணவை நாம் வீணாக்கலாமா? தயவு செய்து கல்யாண வீட்டுக்காரங்க, விசேஷ வீட்டுக்காரங்க, விருந்து கொடுக்குறவங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு இருக்கிற உடல்நிலை மற்றும் மனநிலை காரணமாக யார் யார் எவ்வளவு சாப்பிடுவார்கள் அப்படின்னு ஒரு கணக்கு போட்டு நிறைய ஐட்டங்கள் பண்ணுறதை விட ஒரு 3 அல்லது 4 ஐட்டங்கள் நல்ல சுவையாக அருமையான தரத்தில் அளவாக பண்ணுங்க. அந்த 4 ஐட்டத்தில் யார் எதை விரும்பி சாப்பிட்றாங்களோ அதை மறுபடியும் வைங்க. பாதி பேர் ஸ்வீட் வரும்போது கையை காட்டுறாங்க, வேண்டான்றாங்க. பாயசம் அப்படித்தான், நிறைய பேர் வேண்டான்றாங்க. சில பேர் அது காலையிலே வாங்க மாட்டாங்க, அவங்க பாட்டுக்கு அதில் ஊற்றிட்டு போயிட்டே இருப்பாங்க. அது எல்லாமே வேஸ்ட்டு தான், சரிங்களா? அதனால் கொஞ்சம் அதில் கவனம் செலுத்துங்க. இதை கேஜிஎஃப் சார்பாக, கலங்கல் கிரீன் ஃபவுண்டேஷன் சார்பாக நம்ம நண்பர் பிரபு அவர்கள் இந்த போஸ்ட்டை போட்டிருந்தாரு. இது வீடியோ கிடையாது, வெறும் போஸ்ட்டு தான், ஸ்டில் தான், ஃபோட்டோ தான். ஆனால் அது எவ்வளோ பேசுது பார்த்தீங்களா? அப்போது அதில் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்களா? ஒருவன் போதாது என்று என்னை தேடுகிறான், ஒருவன் போதும் என்று என்னை தூக்கி வீசுகிறான் அப்படின்னு வீசப்பட்ட உணவு சொல்லும்போது நம்ம கொஞ்சம் பாதிப்பாக இருக்குது. அவ்வளோதான் விஷயம். அதனால் தயவு செய்து உணவுப் பொருளை வீணாக்காதீங்க. ஆக பொதுவான விருந்தில் ரொம்ப கராராகவும் இருக்க முடியாது, ரொம்ப தாராளமாகவும் இருக்க வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். நான் சாப்பாடு போட வேண்டான்னு சொல்லலை, என்ன போடலாம், எவ்வளவு போடலாம், எப்படி போடலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்கள் சிந்தனை பண்ணி பாருங்கள். தப்பே கிடையாது. நீங்கள் அளவாக வைக்கிற பட்சத்தில் அவங்க ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டு போவாங்க. கலங்கல் கிரீன் ஃபவுண்டேஷனில் நம்மளாம் மெம்பராக இருக்கோம். மரங்களை வளர்க்கணும், தட்பவெப்பத்தை சரிப்படுத்தணும், மழையை கொண்டு வரணும், ஊரையே உலகத்தையே குளிர்விக்கணும் அப்படின்னு நாம் நினைக்கும் போது உணவுப் பொருளை வீணாக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? சொல்லக்கூடாது. தூக்கி வீசப்பட்ட உணவு சொன்னதை தயவு செய்து மறந்துடாதீங்க. அவ்வளோதான் விஷயம் இன்னைக்கு. நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோட சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.